ஜெய் ஸ்ரீராம். அடியின் ஜிஎம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே விநாயகர் சதுர்த்தியை பற்றிய சிறப்பு. நிறைய புராண கதைகள் இருந்தாலும் அதிலே ஒரு துளி. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. விநாயகர் மகாபாரதத்தை கதை எழுதும்படி தேவர்கள் எல்லாமே கூறினார்கள். இதில் வியாசமுனிவர் ஒரு பெரிய ஒரு பண்டிதரால் தான் இதை எழுத முடியும். அந்த தகுதி என்பது விநாயகருக்கு நிச்சயமாக இருக்கு. அதனால் இதை விநாயகர் எழுதட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணினார். உடனே பரமேஸ்வரனோட அனுக்கிரகம் பெற்று எழுத ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு ஈஸ்வரனை கேட்டார். ஈஸ்வரனும் பிரம்மாவும் அதையே செய்ய வேண்டுமா கேட்டுக்கொண்டார்கள். விநாயகருக்கு மேலே ஒரு அறிவுக்கு யாராவது உண்டா? புக்தியும் கூர்மையும் இருக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் விநாயகர் ஆவார். அதனால் இது பெரிய சமாச்சாரங்கள் கிடையாது. விநாயகர் சொன்னார், ஒரு நிபந்தனை போட்டார் வியாசத்தை. நீங்கள் விடாமல் நிறுத்தாமல் கிடுகிடுன்னு சொல்லிகிட்டே வாங்க, நான் எழுதிடுவேன். அப்படி நீங்கள் சொல்லாமல் இருந்தால் வேறு யாராவது அப்படியே நான் நிறுத்திட்டேன்னா வேறு யாராவது தான் திருப்பி எழுதணும். அதனால் நீங்கள் கதையை வரும்போது விடாமல் கிடுகிடுன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே வியாசமுனிவர் சொன்னாராம், அதே மாதிரி நீனும் கிடுகிடுன்னு நீனும் எழுதணும். இடையில் நிறுத்திட்டனால் அந்த கதை வரும்போது விட்டு போடும். அதனால் நீனும் எழுதணும் அப்படின்னு சொன்ன உடனேயுமே ரெண்டு பேருமே சரின்னு ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. இந்த ஒப்பந்தங்கள் மீறாமல் வரும்போது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக் கொண்டு விநாயகர் சுழி போட்டுட்டு ஆரம்பித்தாச்சு. வேகமாக ஆரம்பிச்சிட்டார். கிடுகிடுன்னு சொல்லிட்டு வரார் வியாசர். இவர் வரும்போது வேகமாக எழுதிட்டு இருக்கார். கதையை மட்டும் எழுதினா பரவாயில்ல, அதில் உள்ள பொருளையும் தெரிஞ்சுட்டு அதுக்கு உள்ள அர்த்தத்தையும் தெரிஞ்சுட்டு எழுதினாராம் விநாயகர். ரொம்ப அழகாக எழுதினார். வியாசருக்கே ஆச்சரியமாகப்படுத்து. நம்ம ஒன்று சொல்லிட்டு இருந்தோம், அதை வரும்போது விரிவுபடுத்தி எழுதுறாருன்னு சொல்லிட்டு வியாசராலேயே சொல்ல முடியல. இருந்தாலும் போட்டின்னு ஒன்று வந்துடுது, நம்ம சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு வேகமாக சொல்லிகிட்டே இருக்கார். இவரும் கிடுகிடுன்னு எழுதிகிட்டே இருக்கார். எழுதிட்டு இருக்கக்கூடிய தருணத்திலே எழுதக்கூடிய வரும்போது பேனா முறிஞ்சு போன மாதிரி போயிடுத்து. எழுதுகோல்னு சொல்லுவாங்க. அந்த எழுத்தாணி உடைஞ்சு போச்சு. எழுத்தாணி உடைஞ்சு போச்சே, என்ன செய்யறது, நம்ம நிபந்தனையை மீற முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுன்னு சங்கடமான நிலையில வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் விநாயகர் பார்த்துட்டு இருக்கார். எழுத்த முடியாமல் எழுதிட்டே இருக்கிறப்ப அடுத்த க்ஷணம் என்ன செஞ்சார்னா தன்னுடைய இடது தந்தத்தை உடைச்சார். அப்படியே உடைச்சி அதுலேருந்து எழுத ஆரம்பிச்சிட்டார். கிடுன்னு அதை எழுத ஆரம்பிச்சிட்டார். இதெல்லாம் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கா. எப்படி எழுத போகிறாரோ என்னமோ நினச்சவா இது அப்படியே பார்த்துட்டே இருக்கா. பார்த்துட்டே இருந்தவொன்னு இவர் கிடுன்னு அந்த தந்தத்தினால எழுதி வரும்போது ஒரு வழியாக மகாபாரத கதை என்பது முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனேயுமே எல்லாரும் ஏந்திருந்து, வியாசரும் ஏந்திருந்து ஏகதந்தா 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 என்று வேகமாக அவரை கூப்பிட்டாராம். ஏகதந்தா என்ற அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தந்தம் என்று பெயர். ஏகதந்தா அப்படின்னு சொல்லக்கூடியனா ஒரு தந்தம் உடையவனே, 5 கரத்திற்கு உடையவனே, தும்பிக்கையானே, ஒரு தந்தத்தினால எழுதினானே அப்படின்னு சொல்லிட்டு ஏகதந்தா என்று அவருக்கு பேர் சுற்றினார்களாம். எல்லாருமே வரும்போது ஏகதந்தா என்று விநாயகரை போற்றினார்கள். அதனால தான் அவருக்கு நிறைய பேர்கள் இருந்தாலும் அதில் ஏகதந்தன்கிற ஒரு பேரும் உண்டு. அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு கதை இது. அப்பேற்பட்ட உன்னதமான தும்பிக்கையான் மீது நம்ம நம்பிக்கை வச்சிருந்தோமானால் வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் நம்ம ஜெயிக்கலாம். அவருக்கு விநாயகர் சதுர்த்தி அன்று அவருக்கு பிடித்த மோதகங்களும் அவல் பொருட்கடலை சுண்டல் இதெல்லாம் வச்சு மனசார நைவேத்தியங்கள் செய்தோம்னால் நம்மை தேடி வருவார். அதே மாதிரி புஷ்பங்கள் என்பதிலே அருகம்புல் மாலை ரொம்ப முக்கியம். அருகம்புல் மாலை போடணும்.
அருகம்புல்லும் எடுக்கம்பூவுக்கும் விநாயகர் ரொம்ப 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 பிரியப்படுவார் அப்படின்னு பேர். ஏன்னா ஒரு அரச மரத்திட்ட பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காதப்ப அருகம்புல்லு தான் எடுத்து வைக்கணும். அந்த அருகம்புல்லுக்கு அவ்வளவு ஆசைப்படக்கூடியவர். பேர்பட்ட விநாயக பெருமானை விநாயகர் சதுர்த்தி என்று மனசார நம்ம அனைவரும் பிரார்த்தனை செய்தமானால் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகி நம்மோடையே வரும்போது நம்ம கிட்டக்கே நமக்கு இருந்து பரிபூரணமாக அனுக்கிரகம் செய்யக்கூடியதாக புராண கதையிலே சொல்லக்கூடியது. இதை அனைவரும் பின்பற்றுவோமாக. ஏகதந்தா போற்றி, ஏகதந்தா போற்றி, ஏகதந்தா போற்றி. நமஸ்காரம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம்.